ஏழில் அவருடைய 25வது வருடம். அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா ரெண்டும் சேர்ந்து நடந்துட்டுருக்கு. ஏழில் அவர்களை முதல் திரைக்கு கொண்ட இந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் நிறைய பேர்த்த இந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக நிறைய பேர்த்த அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு. அடுத்தபடியாக இப்போ இவ்வளோ சிறப்பாக இந்த 25வது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, அதுதான் உண்மை. என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான். அவர் படங்கள் அதுதான் எனக்கு மிஸ் பண்ணாமல் படங்கள் நான் பார்த்துருக்குறேன். அவர் படங்களில் மெயினாக அந்த ஹியூமர், அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை, நான் அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது. என்னென்னா புறப்பட்டேன், முதல்ல இன்றைக்கி வெளியூர் இருக்கிறதா இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையில் கேட்டேன், இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன். புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மாணிக்க வந்தார். வந்தோடனே புறப்படுறீங்களா? ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னேன். கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு இடம் சொன்னார். இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை தெளிவாக வேற ஒரு இடத்த சொன்னார். அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்க. இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டார் சார், நான் கையிலேயே வச்சிட்ருக்கேன், 4th ஃப்ளோரு அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு அவரை திட்டிகிட்டு இருக்காரு, இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் பிடிச்சி இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக. அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது எல்லோரும் என்ன, ஒருத்தர் கேரக்டர் ஈஸியாகவே வெளியிருந்தால் கூட அவர்கிட்ட பழகினா கூட எப்போ இவ்வளோ ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறாரோ அதுலேயே எந்த அளவு தன்மையாக பழகினா இத்தனை ஹீரோக்கிட்டையும் கால்ஷீட் வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவு ஹீரோக்கள்கிட்ட அவ்வளோ தூரம் அவர் சித்திரலட்சுமன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். திறமைகள் அப்படிங்கிறத விட அந்த பழகிற தன்மை, அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவர்கிட்ட அந்த குணாதிசயம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வரைக்கும் உடனே வாங்கன்னாங்க, இருப்பா கொஞ்சம் எழிலை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு. இருந்தாலும் சீக்கிரமாக கூப்பிட்டாங்க. அதனால் அவர் அந்த தேசிங்க ராஜா படம் கூட ஹியூமருக்கு அதிகமாக விமல் இவங்கெல்லாம் வச்சு ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் வித்யாசாகர் எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி, அவர் பாட்டு எப்பவுமே மலரே மௌனமாக அந்த பாட்டு எப்பவுமே ஹம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பேன். ஸோ அவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஹியூமருங்கிறது நிறைய நம்ம திங்க் பண்ணி பிடிக்கிறதுங்கிறத விட நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே நிறைய விஷயங்கள் ஹியூமர் கிடைக்கும். என் ஆஃபீஸ் பையன் ஒரு பையன் வேலை பார்த்துருந்தான், காசி அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே மாடியில் இருப்பேன், கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே. ஸோ இன்டர்காமில் தான் யாருக்கிட்ட கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்காமில் தான் கூப்பிட்டு பேசுவேன். அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இன்டர்காமுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த காசிங்கிற பையன் ஆஃபீஸ் பாய், எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் ஒரு வேலை, வேறுங்க கடைக்கு போயிட்டு வேணால் போயிட்டு வருவோம்.
இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன். இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான், ஹலோ அப்படின்னா. அப்புறம் நான் கேட்டேன், யாருப்பா காசியாக பேசுகிற? ஆமாம் சார்ண்ணே. எப்போ உனக்கு என்ன வேலை? இல்லை சார் ஆஃபீஸ் பாய். அது யார் மேனேஜர் ரூம் தானே? ஆமாம். அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்த அப்படின்னு. தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான். டேய்ங்கிறேன், அவனை எங்கே மாடியிலேருந்து எங்கே வந்து தேடி பிடிக்க முடியும்? ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது. அது மாதிரி ஹியூமருக்கு நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமரு சில நேரங்களில் இந்த கிழக்கே போகும் ரயில் படுத்தப்போ எல்லோரும் ரிகல்சர் பார்த்துட்ருக்குறோம். அந்த ராதிகா பூவரசம் பூ பாட்டுக்கு அந்த தூது போ ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே இப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும். அதை விட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுக்க சொல்லி பேக்ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4:30 மணிக்கு ஆகணுமோ ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு சாப்பிட்டு 2:30 மணி 3 மணிலேருந்து பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதிகா புதுசுங்கிறதுனால கொஞ்ச நேரம் காப்பிட்டா ஒரு ரிகல்சர் அப்படிம்பாங்க. உடனே நாகரா போடுவாங்க, ரிகல்சர் பார்ப்பாங்க. தூது போ ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மிஸ்டேக் பண்ணிக்கூடாது, கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம், அது இதுன்னெல்லாம் சொல்லி திருப்பி டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி, மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொன்னான். ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரா ஆன் பண்ணாங்க. அது கீழே ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல. ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. டைரக்டர் முழிக்கிறாரு. நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. ராதிகாவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. டைரக்டர் நாங்கள்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரும். இது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம். எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னா இன்றைக்கி இப்போ அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷாட்டில் வர்ற மாதிரி அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து. ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறையா ஹியூமர்கள் கிடைக்கும். ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய வெள்ளைக்காரன் அது அந்த ஹியூமர் நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து 50 வருஷம் 75 வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பழகலைன்னா கூட அவர் வந்து எல்லாத்தையும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இருந்துட்டு தேசிங் ராஜா 2 அந்த டெக்னீஷியன், இந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.